இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வந்த சோதனை. அவைக்கு என்ன சோதனை? நல்லதானே இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. அவைக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்குது. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு தொகுப்பாக இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனுடைய ஒரு கட்டமாக யாழ் மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றுமாக இருந்தால் அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப் போவதாக சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். 2029 ஆண்டில் தாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்றி ஜனாதிபதியாக வரப்போவதாக நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார். அத்துடன் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விடுவிக்கப்படுவார் எனவும் சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றன. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் வேட்பாளர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொளியில் இருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 2029 ஆண்டில் தான் ஜனாதிபதியாக வரப்போவதாக சூளுரைத்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச அவர்கள். இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி நான் தான் என்று சொல்லி ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில் நாமல் ராஜபக்ச 2029 ஆண்டில் ஜனாதிபதியாக வரப்போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விடுவிக்கப்படுவார். அதுவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போதே அவர் விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். விடுவிக்கப்படுவார் என்று சொன்னால் என்ன, மஹிந்த ராஜபக்ச ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை, அவர் மேலே நிறைய அழுத்தங்களும் நிறைய ப்ரெஷரும் இப்போ போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் ஒரு வீட்டு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்காராம். ஏனென்று சொன்னால் அவர் மேலே நிறைய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுதாம். எனவே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எதிர்கொண்டு போராடி நாங்கள் வெற்றி பெறுவோம். என்னுடைய தந்தையார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சூளுரைத்திருக்கின்றார். 2029 ஆண்டில் தான் ஜனாதிபதியாக வரப்போவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே கனவு காண்கின்ற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அதை நாங்கள் தடுக்கவே முடியாது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் மக்கள் மத்தியில் இப்போ பரபரப்பாக பேசப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம், வடமாகாணத்தில் கைப்பற்றப்பட இருக்கின்ற 5940 ஏக்கர் காணி. என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 28ஆம் தேதியே அந்த வர்த்தமானி வந்துட்டுது. ஆனால் ஊடகங்களில் பெருசாக கவனிக்கப்படையில் அந்த வர்த்தமானி வெளிவந்தது பெருசாக யாருக்குமே தெரியாது. ஆனால் அதில் தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் வடமாகாணத்தில் உரிமை கோரப்படாத 5940 ஏக்கர் காணி அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள்ள யாருமே உரிமை கோராவிட்டால் அரசுடைமை ஆக்கப்படும், அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த வர்த்தமானியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு இன்ன சட்டம் என்று சொல்லி சட்டங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். எனவே அரசாங்க சட்டப்படி நாங்கள் அதை செய்ய போறதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே சட்ட ரீதியாக அந்த காணிகளை எடுத்துக்கொள்கின்ற அந்த நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபட போவதாக இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால் எல்லாத்தையும் சட்டமாக பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் சட்டத்தை பார்க்க முடியாது. சில விஷயங்கள் மக்களுடைய உணர்வுகளை பார்க்கணும். மக்கள் காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த பரம்பரை காணிகள் அதை கைப்பற்றிய காணி வீடு என்றது ஒரு பொதுமக்களுடைய வாழ்க்கையில் 2.5 கலந்த ஒரு விஷயம். எனவே அதில் போய் கை வைக்கக்குள்ள ஒன்றுக்கு பல தடவை யோசிக்கணும். சட்டம் சொல்லுதுன்றக்காக உடனே அதை கைப்பற்ற முடியாது. எனவே அரசாங்கம் இந்த விஷயத்தில் மாற்றி யோசிக்கணும் என்றதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். என்னென்னு சொன்னால் 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் 28ஆம் தேதி அந்த வர்த்தமானி வந்தது. எனவே ஜூன் மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் உரிமை கோரணும். அப்படி உரிமை கோர தவறும் பட்சத்தில் அந்த காணிகள் அபகரிக்கப்படும் என்று சொல்லி, இப்போ எதுக்கு காணியை அபகரிக்கணும்? அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அரசாங்கம் ஏன் இந்த ஒரு நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கின்றது உண்மையில விளங்கல. இப்போ தமிழ் மக்கள் அந்த இடத்துல இல்லாமல் போனதுக்கும் அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் யார் என்று தெரியாமல் போனதுக்கும் என்ன காரணம்? நாட்டில் நடந்த யுத்தம் தான் காரணம். அரசாங்கம் தான் சொல்லுது, நாட்டில் கடந்த 76 வருடங்களாக இந்த ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த பிழை காரணமாக இந்த யுத்தம் நடந்தது, மக்கள் இடம்பெயர வேண்டி வந்தது, லட்சக்கணக்கில் இடம்பெயர வேண்டி வந்தது, சாக வேண்டி வந்ததெல்லாம் அரசாங்கம் தான் சொல்லுது. எனவே உங்களுக்கு தான் தெரியும் அப்போ ஏன் அந்த காணிகள் உரிமையாளர்கள் இல்லாமல் வெறுங்காணிகளாக இருக்குன்னு சொல்லி. எனவே அப்படியான காணிகளை அபகரிக்கிறது அது தமிழ் மக்களுடைய மனங்களை பாதிக்கிற ஒரு செயல். எனவே அரசாங்கம் இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் சார்பாக செயல்படுகின்ற தமிழ் உறுப்பினர்கள் இதை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி இது தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்துகிற ஒரு நடவடிக்கை. எனவே இந்த வர்த்தமானியை மீளப்பெறணும் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் விட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த வர்த்தமானி மீளப்பெறப்பட்டது என்று சொல்லி ஒரு அறிவித்தல் விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனவே அரசாங்கம் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.
உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலில் போட்டி போடுற ஒரு வேட்பாளர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுக்காராம். எவ்வளோ பெறுமதியான்னு பார்த்தா 13 லட்சம் ரூபா பெறுமதியான போதைப் பொருட்கள், ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பாணந்துறை பகுதியில் வைத்து அவருடைய பேர் விவரங்களோ அல்லது கட்சி விவரங்களோ இதுவரைக்கும் வெளியிடப்படையில, அதாவது இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் வெளியிடப்படையில. யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், தேர்தலில் போட்டி போட போகிறார், உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்ய போகிறாராம். மக்களுக்கு சேவை செய்கிறதே பிரதானமான நோக்கமாக கொண்டு போட்டி போடினோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போதைப் பொருள் கடத்திக்கணும். எனவே இப்படியான ஆட்கள் எல்லாம் தேர்தலில் போட்டி போடினோம்ன்றது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இந்த ஆள் வெற்றி பெற்றிருந்தால் யோசிச்சு பாருங்கள் அந்த ஏரியாவினுடைய நிலைமையை. எனவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் வாக்களிக்கவே கூடாது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் தேர்தலில் போட்டி போடுறாக்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், நல்ல ஆக்களா அல்லது இந்த மாதிரி ஆக்களா, கட்ட பஞ்சாயத்து, போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரி குற்றங்களோட சம்பந்தப்பட்டவர்களான்னு பாருங்க. எனவே ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு ஒவ்வொரு வாக்காளரும் தெரிஞ்ச முகம், சொந்தக்காரர் அப்படிலாம் பார்க்காமல் அவர் வென்றால் ஏதாவது செய்வாரா, அவர் நல்லவராண்டெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வாக்களிக்கணும். அது மிக மிக முக்கியமானது. தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான முருகல் நாளுக்கு நாள் முத்தி வெடிச்சு கொண்டே இருக்குது. பல சந்தர்ப்பங்களில் சுமந்திரன் அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன் வச்சு கொண்டு வரார். இந்த காணி அபகரிப்பு விஷயத்திலேயும் அவர் கடுமையான குரலை எழுப்பியிருப்பதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இன்னும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னென்று சொன்னால், யாழ் மாநகர சபையை ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைப்பற்றுமாக இருந்தால் அதற்கு எதிராக வழக்கு போடப்படும். மிக முக்கியமாக யாழ் மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளர் இருக்கிறதானே கபிலன், அவர் வெற்றி பெறுவாராக இருந்தால் அவரை ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவருக்கு எதிராக வழக்குகள் போடுவோம் என்று சொல்லி சுமந்திரன் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் யாழ் மாநகர சபையினுடைய மேயர் ஆவாரத்துக்கு மட்டுமில்லை, யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருப்பதற்கே அவருக்கு தகுதி இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய வதிவிடம் யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள்ளேயே இல்லை, அவருடைய இடம் வேறு என்று சொல்லி சுட்டி காட்டியிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனையை முன்வைத்து நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் போடுவோம் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். எனவே சுமந்திரன் அவர்கள் வழக்கு போட போறார் என்றதை நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கலாம். ஏனென்று சொன்னால் அது அவருடைய துறை, அதில் உள்ள சட்ட நுணுக்கங்கள், என்னென்ன செய்யணும், எப்படி வழக்க பதிவு செய்யணும் என்று சொல்லி அவருக்கு எல்லாமே தெரியும். எனவே அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சீரியஸான விஷயமாக பார்க்கப்படுது. இதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போது, இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையிலான முட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வந்த சோதனை என்ன சோதனை என்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு, இந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்ச பிறகு முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த அளவுக்கு அதிகமான சலுகைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறுத்தப்பட்டு கொண்டே வந்தது. அவர்கள் வசித்து வந்த அல்லது அவர்கள் தங்கியிருந்த அந்த ஆடம்பரமான மாளிகைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் கைப்பற்றி அதை சுற்றுலா தலங்களாக மாற்ற போகிறதாக சொல்லியிருக்குது. எனவே மாளிகைகளில் கை வச்சிருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு நல்லா குறைக்கப்பட்டது. அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கெல்லாம் மஹிந்த ராஜபக்ச எல்லாம் போனார். அப்புறம் என்ன நடந்துட்டு தெரியல, அது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கொண்டிருக்குது. பாதுகாவலர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் நிறைய வச்சிருக்கலாது, 2 வாகனங்கள் மட்டும்தான் வச்சிருக்கலாம், மிச்ச எல்லா வாகனத்தையும் கொண்டு ஒப்படைங்க சொல்லி ஒரு கட்டளை ஒன்று போடப்பட்டது. இப்போ இன்னும் ஒரு கருத்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், தொலைபேசிகள் நிலையான தொலைபேசிக்கு தானே லேண்ட்லைன், அது 3 தொலைபேசிகள்லாம் வச்சிருக்கலாம், நிறைய வச்சிருக்கலாது என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரு சில முன்னாள் ஜனாதிபதி மார்ட்ட நிறைய தொலைபேசிகள் இருக்காம். எனவே அவ்வளோ தொலைபேசியில் இருக்கு உங்களுக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஆட்கள் சும்மா தானே டெலிஃபோன் இருக்குன்றதுக்காக ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கதைக்க ட்ரை பண்ணினோம் தானே. எனவே தேவையில்லாமல் நிறைய டெலிஃபோன் இருக்கிறவுடைய தவிர இந்த பிரச்சனை எல்லாம் வருது. எனவே எல்லா டெலிஃபோனையும் கொண்டு ஒப்படைங்கன்னு சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியும் 3 தொலைபேசிகளான் வச்சிருக்கலாம். எனவே தொலைபேசிகள் 3, வாகனங்கள் 2, இந்த எண்ணிக்கையில் தான் முன்னாள் ஜனாதிபதிமார் அதை வச்சிருக்கலாம் என்று சொல்லி அரசாங்கம் கட்டளை போட்டிருக்கிறது. இன்னும் போக போக என்னென்ன கட்டுப்பாடுகள், இன்னும் என்னென்ன கட்டளைகள் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. எனவே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும், இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு விதிக்கணும்னு சொன்னால் என்ன கட்டுப்பாடு விதிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இருந்தால் நீங்கள் என்ன கட்டுப்பாடு விதிப்பீங்களா? அவைக்கு கண்டபடி கதைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, அல்லது கண்டபடி அறிக்கைகள் விடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.